ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். மூடாக்கு எவ்வளவு மஸ்ட்டு, எவ்வளவு இம்பார்ட்டன்ட் ஆனது இந்த டெரஸ் கார்டனுக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? வாங்க, ஒரே ஒரு தொட்டிக்கு மூடாக்கு போட்டு விட்ட உடனே அதனுடைய வளர்ச்சி இங்கே பாருங்க, தெரியுதா? எவ்வளோ தளிர், அப்பப்பா அடர்த்தியாக செம்மையாயிடுச்சு. சரி, தளிர் தான் ஏற்கனவே காமிச்சிட்டிங்களே, இப்போ எதுக்கு திருப்பி அதை காமிக்கிறீங்கன்னு தானே கேட்குறேன். பாருங்கள், போட்டு 2வது வாரத்தில் அழகாக தளிர் முதல் வாரத்தில் வந்துச்சு. அதுக்கு அடுத்த வாரம் 2வது வாரத்தில் ஒவ்வொரு கிளையிலேயும் பூக்கள் வர்றாங்க. இங்கே பார்த்தீங்களா, எல்லா கிளையிலேயும் பூக்கள் வந்துட்டாங்க. ஸோ அதை காமிக்கிறதுக்காக தான். எவ்வளவு பூக்கள் பாருங்கள், பெருசாக வந்ததுன்னா இன்னும் நிறைய தெரியும். செம்மையாக முதல் மூடாக்கு போட்ட முதல் வாரத்தில் தளிர்கள் சும்மா 50, 60, 70ன்னு ஒவ்வொரு கிளையிலும் வந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் பூக்கள் வந்துட்டாங்க. ஸோ மூடாக்குங்கிறது ரொம்ப 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 அவசியமானதுங்கிறத புரிஞ்சிட்டு நம்ம வெயில் காலத்தில் தான் மூடாக்கு போடணும்னு நினைக்காதீங்க. எல்லா காலத்துலேயும் மூடாக்கு போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய அறுவடை சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் மூடாக்கில் பல விதங்கள் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்னென்ன மாதிரி மூடாக்கு கொடுக்கலாம், எதெல்லாம் மூடாக்காகும், என்ன அதனால் பயன் அப்படின்னு டீட்டெயிலாக உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் கமெண்ட்டில் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் மூடாக்கு பற்றி உங்களுக்கு ஒரு தெளிவான லாங் வீடியோ கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மூடாக்கு எதற்கு தேவை, எப்படி போடணும், எதெல்லாம் மூடாக்கா போடலாம், என்ன மாதிரி சீப் அண்ட் பெஸ்ட்டாக, இதெல்லாம் கூட மூடாக்கா, இதுக்கு இப்படி ஒரு பெயர் இருக்கா, தெரியாமல் போச்சுதே அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்படுற மாதிரியான ஒரு லாங் வீடியோ உங்களுக்காக காத்துட்ருக்கு. வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், உடனே அப்லோட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.